கொடுப்பார்னு சொன்னா தப்பு. இது எந்த ஊர் நியாயம்? அவர் பரிசுத்தத்தையும் தாராரு, பணத்தையும் தாராரு. அவர் நித்திய ஜீவனையும் அழியாத வாழ்வையும் தருகிறார், அழியாத செல்வத்தையும் தருகிறார். வீடு வேண்டவனுக்கு வீடு, சமாதானம் வேண்டவனுக்கு சமாதானம், பரிசுத்தம் வாங்குறவங்களுக்கு பரிசுத்தம், நித்திய ஜீவன் வாங்குறவங்களுக்கு நித்திய ஜீவன், சுகம் வேணும்ன்றவங்களுக்கு சுகம். ஆமா, பக்கத்துல பார்த்து கேளுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல ஆலியா, ஆனா காசு கிடையாதுன்றாங்க. நீதிமான் அப்படின்றாங்க. நீதிமான கொஞ்சம் நிதிமானா மாத்திரேன் நான். பரலோகத்துக்கு போறது அவன் பணக்காரனா இருக்கிறதுனாலையும் இல்ல, ஏழையா இருக்கிறதுனாலையும் இல்ல, இயேசுவை நம்புறதுனால. ஆமா, இந்த கிரியைகளால் எனக்கு நடக்கும்ன்றதை விட்டுட்டோம், கிறிஸ்துவினாலதான் எல்லாம் நடக்கும்ன்றதை புடிச்சுக்கிட்டோம். செஞ்சவங்களுக்கு கூட ஒரு நாள் நீங்க நன்மை செய்கிற அளவுக்கு கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். கெட்டது நினைச்சு கெட்டது பண்ணிட்டு இருந்தவங்க அங்கேயே தான் இருந்தாங்க. ஆனா பாதிக்கப்பட்டவனோ பதவி உயர்வை அடைந்து மேல போயிட்டான். எதிர்ப்புகளோ சூழ்ச்சிகளோ இதெல்லாம் வராம சாதிச்சதா எந்த வரலாறுமே கிடையாது. ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எத்தனை தான் வந்தாலும் உங்களை உட்கார வைக்க வேண்டிய இடத்துல உங்களை உட்கார வைப்பார். உங்களுக்குள்ள கனவை வைத்தவர், உங்களுக்குள்ள இந்த தரிசனத்தை வைத்தவர், அதை அடைய உங்களுக்கு உதவி செய்வார். உங்க கனவுக்கு எதிராக ஒன்று நடந்ததுனால, அல்லது உங்க நம்பிக்கைக்கு எதிராக ஒன்று நடந்ததுனால, உங்க எதிர்பார்ப்புக்கு எதிராக ஒன்று நடந்ததுனால அவ்வளோதான் நினைக்காதீங்க. அந்த குழி வழியாய் மாறும். Pit to palace, குழியிலிருந்து கோபுரம். வெளியில உங்களுக்கு மனுஷன் என்ன வேணாலும் பண்ணாலும் உங்க ஹார்ட்ல அந்த அஃபெண்டை நீங்க சுமக்கக்கூடாது. அதுதான் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். உங்களுக்கு நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் தந்த மனிதர்கள் அங்கே அப்படி இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் உங்களை அடையாளம் தெரியாத அளவிற்கு, ஆமா, உங்க அடையாளமே தெரியாத அளவுக்கு அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை உயர்த்துவார். நான் சொல்றேன், உங்கள் எதிரிகள் உங்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவிற்கு அவர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ரெண்டு காரியம்: பூஜ்ஜியத்திலிருந்து ராஜ்யத்திற்கு, சிறையிலிருந்து சிங்காசனத்திற்கு. ஆமென். குழியிலிருந்து கோபுரத்திற்கு. ஆமென். prison to palace, pit to palace. ஆமென். அவர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். என்ன நடந்தாலும் உங்க கனவை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது.